மாவட்டம்லாம் போயிட்டு பொதுக்கூட்டத்தை பேசினாரு. ஆனா அவருக்கு காட்டிய நன்றி என்ன தெரியுமா ராமதாஸ்? இது வரைக்கும் 28 ஆண்டு ஆயிடுச்சு அவர் மரணிச்சு, ஒரே ஒரு நினைவு கூட்டம் கூட போடல அந்த நாய். இப்ப பாருங்க, நான் புது அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன், புது அமைப்பு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரே ஒரு முறை கூப்பிட்டுக்கிட்டு போய் தலைவரை பார்த்து ஒரு பேப்பர் தான் கொடுத்தேன். இதோ வந்துட்டேன். ஏய், நாங்க பட்ட கஷ்டத்தை படுறா மண்டல பார். 18 தைலு எங்களுக்கு தடா சட்டத்தை எடுத்து போராடும் போது 18 தைலு எங்க அண்ணனை கை கால வச்சு ஜெயில போட்டாங்க குண்டாஸ்ல. யாருக்காக போனாங்க? உனக்காக சமுதாயத்துக்கு போனோம். ஆனா அன்னைக்கே சொன்னார், பழனி பாபா இருக்க போதே சொன்னார். அவர் மரணத்துக்கு முன்னா அவருடைய வார்த்தையில வந்துச்சு. அதாவது என்னன்னா, இனிமே நம்ம நம்பி பிரயோஜனம் கிடையாது. இனிமே நான் சொல்றேன், அண்ணன் பழனி பாபா இல்லைன்னா நீங்க கவலைப்படாதீங்க. பழனி பாபா மாணவர்கள் நாங்க இருக்கோம், தமிழகம் முழுவதும் உங்க பின்னாடி நீங்க ஒரு விருது காட்டுங்க, எவனா இருந்தாலும் சரி அறுத்துடுவாங்க. நாங்க அண்ணனுக்கு ஒண்ணுதான். இனிமே தமிழகம் நடைமுறையிடும் பழனி பாபா மாணவர்கள் சொல்ல நான் நன்றி. இப்போது ஏதாவது தவறா பேசிதான் அண்ணன் மன்னிக்கணும். எழுச்சி தமிழர் அண்ணன் இந்த சிறு அமைப்பு பொதுக்கூட்டத்துக்கு வந்ததுக்கு மாபெரும் ரொம்ப நன்றி. எழுச்சி தமிழ் திருமாவளவர்களை பேச மிக்க மிக்க பணியோடு அழைக்கிறேன்.